ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியா பிரதமரை இன்றைக்கி கொடியேற்று விழா. இன்றைக்கி நான் செருப்பை கலத்தி அடிக்கிறேன். அதாவது இந்த கொடிக்கு மரியாதை தருவதாக உண்மையாக இருந்தால் இந்தியா பிரதமர் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி இனிமேல் ஏமாற்றக்கூடாது தேர்தல் அதிகாரிகள். அதற்காக இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே பிஜேபிக்கு 100 ஓட்டு போடும்போது எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் நான் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்கிறேன். உயரிய டெக்னாலஜி பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த மிஷினை 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இன்றைக்கு 16 இன்றைக்கி கொடியேற்று விழா, அந்த கொடியவும் நான் அடித்திருக்கிறேன். இதை மதிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்தியா பிரதமர் மோடி உண்மையில் நாம் சுதந்திரம் வாங்கியிருக்கோமா, நம்மளுக்கு ஓட்டு சுதந்திரம் இருக்குதா, நம்ம ஓட்டு போடக்கூடிய இவிஎம் மிஷின் தரமானதா என்று நிரூபிக்கப்பட வேண்டும். இந்தியா பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் சார்பில் பிரதமர் 100 ஓட்டு அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து அவர் ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் நான் 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்படி காமிக்கும்போது இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லைன்னு தெரிய வரும். ஒரு பிரதமர் அவர் வெற்றி பெற்ற அந்த மிஷினில் 100 ஓட்டு போடுறதில் அவர் மட்டுமே 100 ஓட்டு போடுறாரு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடாமலே வெற்றி பெறும்போது இந்த மிஷின் முழுக்க ஓட்டை திருடி ஆளுவதற்காக கொண்டு வரப்பட்டது. போலி அரசியல்வாதிகளை வைத்து தேர்தலை நடத்தி இந்த நாட்டை ஆளுவது தேச விரோத குற்றம் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதோ நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் செருப்பை கலத்தி அடிக்கிறேன். சைபர் கிரைம் போலீஸ் இன்று கொடியேற்று விழா, அந்த கொடிக்கும் அடிச்சிருக்கேன், நீதிபதியும் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி எவனாவது ஒரு வழக்கறிஞர் மானமுள்ளவனாக இருந்தால் இந்த செயலை எதற்காக செய்த என்று கேள்வி எழுப்பலாம். இந்த நேரடி ஒளிபரப்புக்காக 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடாது இவிஎம் மிஷினை என்று சொல்லியிருக்கிறேன். மானம் மரியாதை ரோஷம் இருந்தால் இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர் எவனாவது ஒருவன் என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இது தேசிய கொடியை அடிப்பது தவறு, மோடியை அடித்தது தவறு என்று சொல்லுபவனுக்கு இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த உலகிலே ஓட்டு உரிமை இல்லாமல் ஓட்டை திருடி ஆள்வது எப்படி சுதந்திரமாக ஆகும், அந்த நாட்டுக்கு எப்படி சுதந்திர கொடின்று இருக்கும். மக்களாட்சி என்றால் மக்கள் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்தியிருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கொடியை அடித்திருக்க மாட்டேன். போன வருஷம் நான் சிறையில் இருக்கும்போது இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு தான் 13 மாதம் சிறையில் இருந்து வந்தேன். அதன் அடிப்படையில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நீதிபதிகளும் விசாரிக்கவில்லை. ஆகையால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள், பிராத்தல் வழக்கறிஞர்கள், அது எப்போ ஜெயபாண்டி குடியரசு தின விழா அன்று கொடியேற்று விழா அன்று நீங்கள் எப்படி நீ இந்த கொடியை இப்படி செருப்பு மாலை போடலாம், இதில் இருக்கிற அரசியல் கட்சியில் பூரா நீ அடிக்கிற, எவனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவன்
ரோசம், மானம், பொண்டாட்டியை வச்சு வாழக்கூட தகுதி இல்லாத எச்சிக்கல்ல நாய்கள்லாம் கட்சி என்ற பெயரை வைத்து கொண்டு ஆட்சி ஆளுகிறான். மோடிக்கு எல்லாருக்குமே கண்ணீரஞ்சலியும் போட்டிருக்கேன். அதனால் எவனாவது ஒரு வழக்கறிஞர், ஏன்னா பாவம் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி ஆட்சி ஆளுவது தேச விரோத குற்ற செயலில் இவங்களை கைது செய்து, நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதில் ஓட்டு 100க்கு 100 திருட முடியும்னு நிரூபித்து காமிச்சு விட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க வழிவகை செய்யும் இந்த நிகழ்ச்சி. ஆகையால் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்பதற்காக செருப்பை கலத்தி கொடியவும் அடிக்க விடக்கூடாது. இந்த கொடிக்கு மரியாதை இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு கால் பண்ணி இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் மோடி 100 ஓட்டு போடுவார், அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து ஓட்டு போடுவார். அதில் ஜெயபாண்டி நீ வெற்றி பெற்று காமி என்று குரல் எழுப்புறவன் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், இந்த நாட்டை சார்ந்து உணர்வு உள்ள மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆம்பளை ஆளுக்கும் பொம்பளை ஆளுக்கும் இலவச பஸ்ஸுன்னு சொல்லக்கூடியவன் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அதுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்று உத்தரவிடலாம். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு 7,02,000 ரூபா கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யலாம். 12 வருஷம் சும்மாவே படிக்குது கொத்தடிமை மாதிரி, எந்த வருமானமும் இல்லாமல். ஒரு கொலை செஞ்சுட்டு போகிறான், அவனுக்கு உடனே தண்டனை, உடனே அவனுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிது. ஒரு பாவமும் செய்யாதவன், ஒரு குற்றமும் அறியாதவன் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் கொத்தடிமையாக படித்து விட்டு வீடு திரும்பும்போது 12வது படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவனுக்கு 7,02,000 ரூபா கையில் கொடுத்து அனுப்பு. அந்த மாதிரி திட்டத்தை நிறைவேற்று. நீ பஸ்ஸுக்கு நான் இலவச பஸ்ஸுன்னு சொல்கிறேன். இலவச பஸ்ஸில் யார் ஏறுவா? ஒரு காலத்தில் சின்ன பையங்க அவங்க மாமாவோ தாத்தாவோ யாரோ வந்தால் ஒரு கை நீட்டி காசு கேட்டால் அசிங்கம்னு சொன்ன நாடு இந்த நாட்டில் இலவசம்னு சொல்கிறான். இலவசம்னா தண்ணியை கொடு, நல்ல தண்ணியை இலவசமாக கொடு. படிக்கிற பிள்ளைகளுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் படிக்குதுல்ல, படித்து முடித்தோடனே அதுக்கு சர்டிஃபிகேட்டும் அந்த படிப்புக்கான படித்தனால வேலை பார்த்த நாளாக கருதி அதுக்கு இழப்பீடு தொகையாக சம்பளம் கொடு. இதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டத்தில் நான் கொடுக்க இருக்கிறேன். 680 நீதிமன்றம் ஜெயபாண்டியை 30/1 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீ இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொடு என்று சொல்ல வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதை சொல்ல இருக்கிறேன். அதே மாதிரி இந்த வாசகத்தையும் படிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 30 நாளைக்குள்ளே 680 நீதிமன்றம் இந்த வாசகத்தின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதியும் ஒன்று சேர்ந்து உங்களால் தமிழ்நாடு முழுவதும், மதுரையை தவிர தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால் தேர்தலில் 2026 தேர்தல் நடத்தலாம். அதே மாதிரி ஜெயபாண்டிக்கு 75 நாள் ஒதுக்குங்க. மதுரை மாவட்டம் முழுவதும் நான் வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன், படிப்புக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். இதில் அரசியல்வாதி நிறைவேற்றானா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நிறைவேற்றுறானா, இதைத்தான் பார்க்கணும். இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்தி காட்டுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது சிபிஐ கோர்ட் நீதிபதியும் 680 நீதிபதியும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.